Hi viewers, இன்னைக்கு இந்த 5 minutes வீடியோல blockchainன்ற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபர்மேஷன் திருட்டு தான் blockchain உருவாக ஒரு முக்கிய காரணம். மேலும் சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல நமக்கு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சதும் blockchain கிரியேட் ஆக ஒரு முக்கிய காரணமா அமையுது. CNN இன்ஃபர்மேஷன் திருட்டு மூலமா ஒரு வருஷத்துக்கு $300 billion பிசினஸ் நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. blockchain சிம்பிளா சொல்லணும்னா அது சேஃபா டேட்டா டிரான்ஸ்மிட் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் பண்றதுக்கான ஒரு வழி. எக்ஸாம்பிள், ஒரு லட்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைலை காப்பி எடுத்து அதை சேஃபா பாஸ்வேர்ட் போட்டு என்கிரிப்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க்ல, அதாவது இன்டர்நெட் மூலமா கனெக்ட் ஆக்கி அவங்க எல்லாரும் அவங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் blockchain-ம். ஒரு ஹேக்கர் இதை பிரேக் பண்ணணும்னா மொத்தம் எல்லாம் 1 lakh கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணனாதான் முடியும். இந்த ஸ்லைட்ல என்னென்ன விஷயம் ஒரு பிளாக்ல இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கும். சப்போஸ் கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் பிளாக்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாக்ல சென்டர், ரிசீவர் எத்தனை காயின் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஹேஷ் இருக்கும். இது அந்த பிளாக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லலாம். எப்பெல்லாம் பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் பண்றோமோ அதோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேஞ்ச் ஆகும். மூணாவது, ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் இருக்கும். இந்த பிளாக் செயினை ஏன் ஹேக் பண்ண முடியாதுன்னு பார்ப்போம். சப்போஸ் 1 2 3ன்னு 3 பிளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஹேஷ் இந்த பிக்சர்ல பாருங்க. சப்போஸ் ஒரு ஹேக்கர் ஒரு பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது அதோட ஹேஷ் சேஞ்ச் ஆகுது. இதனால அடுத்த பிளாக்ல உள்ள ப்ரீவியஸ் ஹேஷ் டீடைல்ஸோட இந்த பிளாக்ல உள்ள ஹேஷ் மிஸ்மேட்ச் ஆகுறதுனால இந்த டிரான்சாக்ஷனே ஃபெயில் ஆகுது. இதுல பிளாக் செயினோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் காப்பீஸ் ஒரு நெட்வொர்க் மூலமா எல்லாரையும் இணைச்சு கண்டினியூஸா அப்டேட்டடா இருக்கும். ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சேஞ்ச் ஆனாலும் அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லா கம்ப்யூட்டர்லயும் அந்த சேஞ்ச் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட், P2P நெட்வொர்க். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டோரன்ஸ். டோரன்ஸ்ல நாம சர்வர்ல இருந்து டைரக்டா மூவி டவுன்லோட் பண்ண மாட்டோம். இதுக்கு முன்னாடி அந்த மூவி டவுன்லோட் பண்ணவங்க பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து பீசஸா டவுன்லோட் ஆகும். இதனால கம்பைன்டு எஃபர்ட்னால டாஸ்க் வேகமா முடியுது. நெக்ஸ்ட், ஹேஷ் ஃபங்க்ஷன். இது ஒரு என்கிரிப்ஷன் ஃபங்க்ஷன். அடுத்து, இம்யூட்டபிலிட்டி. இதுல பர்மிஷன் இல்லாம டேட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், சூடோனாமிட்டி. இதுல இருக்க யூசர்ஸ் டிசைட் பண்ணலாம் அவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணணுமா வேணாமான்றத. இந்த ஸ்லைட்ல ஹேஷ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஹேஷ் ஃபங்க்ஷன்றது ஒரு ப்ராசஸ். இதுல எந்த சைஸ்ல எந்த டைப் டேட்டா கொடுத்தாலும் இது ப்ராசஸ் பண்ணி ஒரே மாதிரியான ஹேஷ் அவுட்புட் சிக்னேச்சரை தான் கொடுக்கும். எக்ஸாம்பிள், மேன் இன் த ஹேட்ன்ற இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஹேஷ் அவுட்புட் பாருங்க. அதே மாதிரி டாக்ன்ற ஸ்ட்ரிங்குக்கு உள்ள செகண்ட் ஹேஷ் புட் கோடையும் பாருங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல உள்ள ஹேஷ் சிக்னேச்சர். இந்த ஸ்லைட்ல பப்ளிக் அண்ட் பிரைவேட் பிளாக்செயின் பத்தி பார்க்கலாம். பப்ளிக் பிளாக்செயின்ல ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் எல்லாருக்கும் இருக்கும். பிரைவேட் பிளாக்செயின்ல பெர்மிஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். செக்யூரிட்டி பேராமீட்டர்ல பப்ளிக்ல எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இதே பிரைவேட்ல ப்ரீ அப்ரூவ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும்தான் சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. ஐடென்டிட்டியை பப்ளிக்ல ரிவீல் பண்ண மாட்டாங்க. இதே பிரைவேட்ல எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த ஸ்லைட்ல பிசினஸ்ல பிளாக்செயினோட அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஷேர்டு லெட்ஜர். டேட்டா டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ பர்மிஷன் இல்லாம டேட்டா சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் ஏல இருந்து பிக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா ஏ அண்ட் பி அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை பார்க்கலாம். சிக்கு ஏ அண்ட் பில டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு தெரியுமே தவிர அதோட டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை பர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாது. ஸோ பர்மிஷன்ஸை நம்ம 3 விதமா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். ஒன்னு கன்சென்சஸ். இதுல எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட், ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் ஆஃப் நெட்வொர்க்ல உள்ள பார்ட்டிசிபென்ட் அலோ பண்ணா மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட், மல்டி சிக்னேச்சர். இதுல 3 to 5 மேஜர் வேலிடேட்டர்ஸ் அதை வேலிடேட் பண்ணாதான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். PBFTன்றது ஒரு ப்ராசஸ். இதுல அல்காரிதம் மூலமா டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு செட் பண்றத அக்ரிமெண்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்.
இந்த ஸ்லைட்ல ரியல் டைம்ல இப்ப யாரெல்லாம் பிளாக் செயின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி பார்க்கலாம். எவர் லெட்ஜர்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்க டைமண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண பிளாக் செயினை யூஸ் பண்றாங்க. DAOன்ற ஒரு கம்பெனி $168 மில்லியன் கிரிப்டோ கரன்சி மூலமா கலெக்ட் பண்ணி சிஇஓவே இல்லாம இன்வெஸ்டர்ஸே டைரக்டா பிளாக் செயின் மூலமா அந்த கம்பெனியை நடத்துறாங்க. டெமோக்ரஸி எர்த்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஓட்டிங்காக பிளாக் செயினை யூஸ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.